ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லெவலிங் பவர்ஸ் வித் மை சூப்பர் காட் எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே ஒரு போட்டி ஏற்பட்டிருக்கும்ல, அதாவது டாக்டர் வந்து சொல்லியிருப்பான், நீ வந்து ஜெயிச்சனா நான் வந்து உன்னை கிராண்ட்பா அப்படின்னு கூப்பிடுறேன்னு. இந்த சேலஞ்சை யாங் ஃபேங் வந்து அக்செப்ட் பண்ணிக்கினானா, பட் அப்போ நாங்க போய் அவனோட 5 எலமெண்டோட டெக்னிக் யூஸ் பண்ணி அங்க அவன் கையில ஒரு நீடல் இருக்கும், அந்த நீடலை வச்சு அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். ஹே நீ வந்து என்ன பண்ற, உனக்கு என்ன பைத்தியமா, நீங்க வெறுமா பாருங்க. அவன் அப்படியே தாக்க உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாவும் நிம்மதியா இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. கடைசியில அவனோட டெக்னிக்கை வச்சு அதை மொத்தமா முடிக்கிறான். ஆமா, இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? அட இப்போதான் இந்த காலை என்னால உணர முடியுது, அதாவது எனக்கு உள்ள திரும்ப உயிரே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இதெல்லாம் பார்த்து அந்த டாக்டர் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா என்னால நம்பவே முடியல, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவங்களால நடக்கவே முடியல, ஆனா நீ பண்ண வேலையில உங்களால இப்போ எழுந்து நிக்க முடியுது. நான் வந்து தோத்து போயிட்டேன். அப்படியே நீல் டவுன் பண்ணுவானா, உடனே யாங் ஃபேங் அப்படியே தத்து நிறுத்துறான். போதும் நிறுத்துறீங்களா, இங்க வந்து டாக்டர், அதனால உங்களோட தகுதியை நீங்க வந்து இழக்க கூடாது, யாருக்கிட்டே அப்படி முட்டி போடாதீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு நீங்க கத்துக்க. அங்க ஜின்னோட அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். ஜின்னோட அம்மாவும் அங்க யாங் ஃபேங்க பயங்கரமா பாராட்டாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க நைட் ஆகுதா, அவன் போகலான்னு பார்க்கும்போது ஜின் வந்து தடுக்கிறா. நைட் ஆயிடுச்சு, இந்த டைம்ல நீ எங்க போக போற, இங்கே நீ தங்கலால எங்க கூட. இல்ல நைட் ஆயிடுச்சு, இருந்தாலும் எனக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் சீக்கிரமா அங்க போய் ஆகணும். அப்படின்னா நான் ஒரு விஷயம் கேட்கட்டா, நானும் கூட உன்னோட சிட்டிக்கு வருவா, உன்னை நான் பார்த்துப்பா, டெய்லி நீ என்னென்ன பண்ணுவியோ அது எல்லாத்துக்கும் நான் உனக்கு ஒரு உதவியா இருப்பேன், நிறைய விஷயத்துல நான் உனக்கு பயன்படுவேன். இதை ஒரு ரீபேமெண்டா வச்சுக்கோ, எங்க அம்மாவை நீ குணமாக்குனல, அதுக்கு பதிலா நான் இதை உனக்கு பண்ண போறேன். வேணா நீ சமைக்கிறத சாப்பிட்டு நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு சரியா தெரியல. ஏய் நீ வந்து என்ன பேசுற, இதெல்லாம் நான் சின்ன வயசா இருக்கும் போது பண்ணது, இப்பெல்லாம் நான் சூப்பரா சமைப்பேன் தெரியுமா. சரி ஏதோ ஒண்ணு, நான் உன்னை அப்புறமா பாக்குறேன். நான் சின்ன வயசுல இந்த மாதிரியே நீ இன்னமும் மாறவே இல்லை தெரியுமா. நெக்ஸ்ட் சீன்ல அவன் வீட்டுக்கு வந்து அவனோட பவர் லெவலை இன்னமும் அதிகமாக்குறான். இல்ல அங்க சேங் அவரு வராரு. அம்மா பாட்டிமா உள்ள வந்து யாங் ஃபேங் இருக்கானா, அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஆமா அவன் உள்ளதான் இருக்கான், போய் பாருங்க. இல்ல அவன் போறானா, அவனோட கல்டிவேஷனை பார்த்து இவன் ரொம்ப வியந்து போறான். யாங் ஃபேங் நீங்க வந்து ஒரு டார்க் எனர்ஜி வாரியர் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்தாங்க இதை போடுங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களோட ட்ரெஸ்ஸையும் கைட்டுங்க. என்னது ட்ரெஸ் நான் கைட்டணுமா, அந்த மாதிரி ஹாபிலாம் எனக்கு ஒன்றும் இல்ல, வேறமா டிஷர்ட்டை ஒண்டி கைட்டுங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லல. சரி நான் அதே மாதிரி பண்றேன். நான் எதுக்கு தெரியுமா டிஷர்ட்டை கைட்ட சொன்னேன், உங்களுக்குள்ள அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்தை நான் வந்து அன்லாக் பண்ண போறேன். அப்படியே அவன் அன்லாக்கோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவரோட லெவல் 1ஓட டார்க் எனர்ஜி அன்லாக் ஆகுது. வெளியில ஏதோ ஒரு பர்சன் பயங்கர வேகமா வரான். அவன் நம்ம யாங் ஃபேங்க கொல்லணும் அப்படின்னு தான் வரான். இந்த சைடு அங்க சாங்கோ சொல்றாரு, ரொம்ப நன்றி, இப்பதான் எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வருது தெரியுமா. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா யாங் ஃபேங்க்கு சைட்ல யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கா. உடனே அவங்க ரெண்டு பேரும் சைட்ல போய் பாக்குறாங்க. அங்க அந்த பர்சன் இருக்கான். யாரு நீ, அப்பனா என்ன நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டீங்களா, நான் இங்க எதுக்கு வந்தேன்னா என்னோட தொலைஞ்சு போன சின்ன தங்கச்சி அவளை தேடி தான் வந்தேன். இப்போ நீயும் அந்த ரெசிபிக்காக தான் வந்தியா என்ன. ஓ ரெசிபியை பத்தி உனக்கு தெரியுமா, அப்ப அது நீ தானா, மரியாதையா அந்த ரெசிபியை எனக்கு கொடு, இல்லன்னா அவ்வளவுதான் நீ இறந்து போற மாதிரி தான் இருக்கும். கேட்கிற சேங் வந்து அப்படியே தாக்கலான்னு போறாரா. உடனே அவன் பயங்கரமா தாக்கி சேங்க தள்ளி விட்டுறான். சேங் உங்களுக்கு எதுவுமே ஆகல, அப்படியே பின்னாடி வந்து யாங் ஃபேங்க தாக்கலான்னு வருவானா. டக்குன்னு சேங் அதை பிடிக்கிறாரு. எவ்வளவு தைரியம் இருக்கும், அவனை தொடறதுக்கு முன்னாடி என்ன நீ தோணும், அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, நீ இன்னமும் சாகலையா, நான் அடிச்ச அடியில நீ இப்போதைக்கு செத்து போயிருப்ப அப்படின்னு யோசிச்சேன், ஆனா நீ சாவுக்காக தான் என் கூட சண்டை போடுறேன்னு நினைக்கிறேன், இந்தா செத்து போ, அவ்வளவுதான் நான் வந்து காலின்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குள்ள யாங் ஃபேங் அந்த வெப்பனை பிடிக்கிறான். ஏய் உன்னோட ஆப்பனன்ட் ஒன்னும் அவரே இல்ல, உன்னோட ஆப்பனன்ட் நான் தான், அப்படின்னா ஏன் கூட சண்டை போடு, உனக்கு தைரியம் தான் என் பின்னாடி வா. டக்குன்னு அவன் ஒரு ஏரியாவுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். போற வழியிலே அவன் சொல்றான், நான் வந்து சீக்கிரமா இந்த வில்லேஜை விட்டு அவனை டக்குன்னு வெளியில கொண்டு போகணும், உள்ளுக்குள்ள சண்டை போட்டா நிறையவே பிரச்சனை ஏற்படும், ஸோ அதை நான் விரும்பல, நாங்க சீக்கிரமா வெளியில போகணும். ஆனா இவனோட ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியே அந்த பர்சன் யாங் மேல தாக்க ஆரம்பிக்கிறானா. யாங் பயங்கர வேகமா தடுக்கிறான். நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சரி உன்னோட மாஸ்டர் அது வந்து யாரு, உனக்கு யாங் பிங்டாங் அந்த ரெசிபி உன் கையில எப்படி வந்தது, உனக்கு அதை பத்தி தெரியணும்னா என் கூட வா, என் கூடயே நீ சண்டை போட்டு ஜெயிச்சனா அந்த ரெசிபியை பத்தி நான் உனக்கு கண்டிப்பா சொல்றேன். அப்போ இதுதான் நீ சொன்னியா. அப்படியே உன்னோட ஃபயர் அட்டாக் வச்சு தாக்குறானா. பயங்கர வேகமா யாங் வந்து தப்பிக்கிறான். நான் வந்து எதிர்பார்க்கல, இந்த பர்சன் இவன் வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கான். அங்க அந்த பர்சன் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல, உன்னோட ஃபயர் ஸ்கில் அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அது என் மேல பட்டா நான் ஒன்னும் இறந்து போயிருக்க மாட்டேன், கண்டிப்பா என்னோட கால் கை அது வந்து கருகி போயிருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணிதான் என்னோட தங்கச்சியை நீ தோக்கடிச்சியா, எவ்வளவு தைரியம் இருக்கும் நீ இப்படி சொல்லுவேன், இதோ நான் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சேன்னு, எனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குன்னா முடிஞ்சா வந்து தாக்கி பாடுறா, அவ்வளவுதானே நான் அதே மாதிரி பண்றேன். யாங்க யோசிக்கிறான், என்னது அதுக்குள்ளேயே டைரக்டான அட்டாக்கா. அங்க அந்த வில்லனும் ரஷ்யன் சிரிக்கிற பையன் பத்தி பயங்கர வேகமா தூக்கி போடுறான். அவ்வளவுதான் அவன் காலி. அவன் வந்து நினைச்சு கூட பார்க்கல, அதாவது இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பானு, என்ன லூசா அப்படியே டைரக்டா போய் அவனை தாக்குறதுக்கு. உடனே அங்க ஒரு வாய்ஸ் வந்து, நானும் முட்டாள் இல்ல, ஏன்னா நான் யோசிச்சேன் நீ வந்து டைரக்டா வந்து என்ன தாக்க மாட்டேன்னு, அதே மாதிரி விஷயமா வச்சு நான் தாக்கிய உனக்கு எதுவுமே ஆகலையா எப்படி. அங்க யாங்கும் மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு ஸ்வாடை உருவாக்குறான். அதை வச்சு பயங்கரமா தாக்கி அங்கேயே அவனோட கதையை முடிக்கிறான். மாஸ்டர் வந்து நல்ல வேலை எனக்கு அந்த மேஜிக்கோட ஃபார்முலாவை பத்தி சொல்லி தந்தாரு. அதே மாதிரி டிராகன் ஸ்வாட் அது உனக்கு கீழே இருந்து கிடைச்சது, அதனால எப்படியும் நான் இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், இல்லன்னா அவ்வளவுதான் என்ன இருக்குமோ. கையில சேங்கோ அங்க ஓடி வராரு. இங்க இருந்தா சவுண்ட் வந்தது சண்டை போடுற மாதிரி, ஆனா இப்போ சவுண்ட காணோம். அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கா. அவர் கேக்குறாரு, மா யார் அது, பார்த்தா யாங் ஃபேங் தான். ஆமா அந்த அசாசின் அவன் வந்து
எங்க போனா? நீங்க நல்லா இருக்கீங்களா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, நான் நல்லா இருக்கேன். அப்பனா நல்ல விஷயம் தான். அவனோட எனர்ஜி லெவல் அது வந்து 4ல இருந்தது. அவரையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இதுக்கு மேல இதே மாதிரி நிறைய ஆளுங்க வர வாய்ப்பு இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு இந்தாங்க, இந்த பில்லை சாப்பிட்டு பழையபடி மாறுங்க. இல்லைன்னா உங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அட மிஸ்டர் யங், நான் வந்து எப்படி உங்களுக்கு ரீபே பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அட என்ன சொல்றீங்க? நீங்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நான் வந்து இப்போ ரொம்ப கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம்னா என்னோட ஃபேமிலியை பத்தி தான். அப்படின்னா எனக்கு ஒரு ஏரியா தெரியும், அங்க வேணா உங்களை வாழ வைங்க. சரி, அதே மாதிரி பண்ணுங்க. ரொம்ப நன்றி சாங். இந்த சைடு அந்த குட்டி மிருகமும் அது அதுக்கு ஒரு பேரையும் வச்சிருக்கான். அட மிங், நீ வந்து என்ன பண்ற? நீங்க வந்திருக்கனா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ சென்ஸ் பண்ணிருப்ப. மிங்கும் அப்படியே போக ஆரம்பிக்குதா. இவனும் அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்றான். போக போக அவன் ஒரு ஏரியாவுக்கு வரான். அங்க ஒரு பேரியர் இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. அதை டச் பண்ணோனே மாஸ்டரும் பின்னாடியே வந்து சொல்றாரு, அட இது என்னோட டிசைபிளோட ஒரு பேரியர் தான். உங்களுக்கு டிசைபிளா இருக்காங்களா? எனக்கு வந்து அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஏகப்பட்ட டிசைபிள் இருக்காங்க. அதாவது இந்த உலகம் முழுக்க இருக்காங்க, ஏன் ஹெவன்லயே இருக்காங்க. அதுல 73வது ஜெனரேஷன்ல இருக்க ஒரு டிசைபிள் தான் இவரு. சரி, என்ன பண்ற? சீக்கிரமா உள்ள போ, அங்க அந்த ட்ரெஷர் கண்டிப்பா இருக்கும். அப்படியே ஆளு உள்ள போக ஆரம்பிக்கிறான். அவன் அந்த இடத்த பார்த்தலாம் ரொம்ப ஷாக் ஆகுறான். போகும்போது யாரோ ஒருத்தவங்களோட ஸ்கெலிட்டன் இருக்கு. அவங்க எந்த போய் பல்லாயிரம் வருஷம் இருக்கும் போல. என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை இன்டரப்ட் பண்ணும் அப்படின்னு லெவல்ல இவன் சொல்லும் போதே அந்த ஸ்கெலிட்டனோட எல்லா பாகமும் காத்தோட காத்தா மறையுது. இந்த ஸ்கெலிட்டன் இந்த இடத்துல ஏதோ ஒரு காடு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதுதான் மாஸ்டர் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை அவன் தொட்டோனே அவன் வேற ஒரு ஏரியாக்கு வரான். அங்க ஒரு பர்சனை கேட்கறான், ஆமா எதுக்கு நீ வந்திருக்க? அதாவது இதுதான் என்னோட கான்சியஸ்னஸ். இந்த சீன் அப்படியே நம்ம நருட்டோல வரும். நருட்டோல அந்த சாக்ரா வந்து சேவ் ஆயிருக்கும்ல, அங்க வந்து அவங்க போவாங்க. அதே சீன் தான் இது அப்படியே ரெப்ளிகா பண்ணிருக்காங்க. இப்பதான் யாங் ஃபேங்கே அவனை பத்தி சொல்றான். நான் வந்து என்னோட மாஸ்டர் சொல்லி தான் நான் இங்க வந்தேன். நான் தெரியாதனமா அந்த காடை தொட்டோனே நான் அப்படியே இங்க வந்துட்டேன். ஓ அப்படியா? அப்பனா நீ என்னோட அப்ரான்டிஸா? ஆனா நான் எந்த போய் பல்லாயிரம் வருஷமாச்சு. மாஸ்டர் எப்படி இருக்கீங்க? அவ்வளவுதான் சொல்லணுமா? மாஸ்டர் கிட்ட எதுவுமே சொல்லியா நீங்க? அவர்கிட்ட நான் பேசிய பல்லாயிரம் வருஷமாச்சு. ஆனா ஏதோ ஒண்ணு, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அல்கமியா அந்த அல்கமியில நான் ஒரு கை தேர்ந்தவன். அல்கமியில எனக்கு தெரியாத விஷயமே இல்ல. இது ஒரு நோட்ஸா நான் வச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பா உனக்கு பயன்படும். சரி, இந்தா இதை வச்சுக்கோ. என்னோட நாலேஜ் ஒன்று அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா இன்னமும் உனக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நான் உனக்கு தரேன். இந்தா இதை பயன்படுத்திக்கோ. அந்த டிசைபிளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அப்படியே நம்மளுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால அவருக்கு தெரிஞ்ச டெக்னிக்ல இருந்து எல்லா விஷயமும் இவனுக்குள்ள வருது. இந்த பவர் இது வந்து அப்படி ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால யாங்கோட இன்னொரு லெவலும் பிரேக் த்ரூ ஆகுது. அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ தான் எல்லாத்தையுமே பாத்துக்கணும். அப்படியே அவர் மஞ்சு போயிறாரு. அப்படியே அவன் கண்ணத்தை வந்து பாக்குறானா, இப்பதான் அவனுக்கு எல்லா விஷயமும் புரியுது. இங்க எந்த போய் பல்லாயிரம் வருஷமா இந்த ஒரு பர்சன் ஒரு உண்மையிலேயே என்னோட சீனியரா? இந்த காடே இப்பதான் சொல்றாரு. அவன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப தொத்துறன்னு இருப்பான். அவன் நிறைய விஷயத்த இது வரைக்கும் அடைஞ்சிருக்கான் தெரியுமா? இந்த வெப்பன் இதை வந்து நீ எடுத்துக்கோ, இது ரொம்ப உனக்கு யூஸ் ஆகும். நான் யாரு எப்படிப்பட்ட அட்டாக் பண்ணாலும் உன்னால அதை தடுக்க முடியும். சரி, அது இருக்கட்டும். அந்த செத்து போனவரு அவரோட ட்ரெஸ் எதுக்கு நீங்க போட்டு இருக்கீங்க? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இது எங்களோட பாரம்பரியம் மாதிரி இப்படிதான் காலங்காலமா பாசன் ஆகும். உங்க யாங்க்கும் ஒரு கால் வந்து யாராதுன்னு பார்த்தா வேற ஒரு பர்சன் தான். யாங், உன்னோட லவ்வரை நான் பிடிச்சு வச்சிட்டேன். இதுக்கு மேல உன்னோட லவ்வரை நீ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா மரியாதையா சீக்கிரமா இங்க ஓடிவா. யாங்கோ ஓடி போகும்போது யோசிக்கிறான், நான் வந்து என்னோட அம்மாவையும் என்னோட சிஸ்டரையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சேங்க விட்டேன். ஆனா இவங்களை பத்தி நான் மந்தே வந்துட்டேன். இந்த சைடு அங்க ஜின்னுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மொழிப்பது. ஆமா டாக்டர் சாங், நீங்க வந்து என்ன பண்றீங்க? இதுக்கு என்ன ஒரு மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு இன்னுமா புரியல. நான் ஒன்னும் டாக்டர் சாங்கே இல்ல. நான் இங்க வந்தது உன்னை வச்சு அவனை எப்படியாச்சும் இங்க வர வைக்கணும் தான். அட யாங் ஃபேங் வந்து உங்களுக்கு என்ன பண்ணா? அவன் பாவம், அவனை விட்டுருங்க. அவனுக்கு உங்க மேல எந்த விதமான கோவமோ இல்ல. இல்ல அவன் வரட்டும், நான் அவனை கொல்லணும். அப்படியே ஆளும் இன்ஜெக்ஷனை இறக்க ஆரம்பிக்கிறானா. திடீர்னு அங்க டோரை உடைச்சிங்கன்னு யாங் வரான். ஆமா, நீ வந்து அவளுக்கு என்ன இறக்குற? நான் இறக்குறது அவளுக்காகவே உருவாக்குன ஒரு பாய்சன். இவ்வளவு சீக்கிரம் நீ ரெசிபியை தரியோ? அதுக்குள்ளேயே மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். இதனால அவன் ரொம்ப தூரமா போய் விடுறான். எல்லாம் உண்மையிலேயே ஒரு ஆம்பளையாடா? பேசி முடிக்கவே இல்ல, அதுக்குள்ள என்னோட மூஞ்சில இப்படி தாக்குற. திரும்பவும் தாக்கலன்னு வரானா, டக்குன்னு அவனோட பஞ்ச பிடிக்கிறான். என்ன நீ வந்து எப்படி என்னோட பஞ்ச உன்னால பிடிக்க முடிஞ்சது? நான் ஒன்னும் டாக்டர் சாங்கே இல்ல. ஃபர்ஸ்ட் உன்னை நான் பிடிச்சிட்டேன். உங்க சாங் மேல அவன் பயங்கரமா தாக்க வரானா, உடனே அவன் ஜின்ன போச்சுக்கிறான். நீ தாக்க வந்தனா அவ்வளவுதான், இந்த பொண்ணோட கதையை நான் அப்படியே முடிச்சிருவேன். இப்படி இவன் யோசனை இருக்கும் போதே அங்க யாங் மேல யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. இதனால யாங் அப்படியே விழுறான். உனக்கு இன்னும் பைத்தியமா? எதுக்கு அவனை டைரக்டா கொன்ன? எனக்கு இன்னமும் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் எப்படி எவ்வளவு சீக்கிரத்துல இந்த பையன் கிட்ட தோத்து போனாங்களோ. சரி, அதை விட எதுக்கு இவனா எவ்வளவு சீக்கிரமா கொன்ன? அவனோட கால்ல சுட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அந்த ரெசிபியை வாங்கி இருக்கலாம். பின்னாடியே ஜின்னோ கத்துறா, உங்களை நான் விட மாட்டேன். இதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஆட இந்த பொண்ணு நம்ம மந்தே வந்துட்டோமே. இப்ப யாங் ஃபேங் எந்த போயிட்டான்? இந்த பொண்ணு இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. இதையுமே நம்ம கொன்னுலாமா? ஆனா நான் கொன்னுட்டா இது வந்து வேஸ்டா போயிடும். அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஜாலியா இருக்க போறேனா? என்ன சொல்ற? உங்க ஜின்னோ வேணான்னு சொல்றாலாம். உடலான்னு போகும்போது திடீர்னு அங்க யாங் ஃபேங் வந்து கத்துறான், மரியாதைய கையேடு. அவ மேல உண்ட அழுக்கான கை பட்டுச்சு. அவ்வளவுதான், நான் வந்து அப்படியே உன்னை கொன்றுவேன். இவன் தான் எந்த போயிட்டானே. இவனால எப்படி திரும்ப உயிரோட வர முடிஞ்சது? நான் கூட பார்த்தேனே, அதாவது கிளியரா அவனோட நெஞ்சில தானே சுட்ட. நீ நல்லா யோசிச்சு பாரு. என்ன அதை வச்செல்லாம் கொல்ல முடியுமா என்ன? ஆனா நீ இப்போ காலி. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது என்ன ஆக போகுதுன்னு. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நான் அப்போதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிபிகேஷன்
வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.